பாவமே நம்மளுடைய ஸ்ருதிஹாசனுக்கா இப்படி ஒரு நிலைமை நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமாங்க, ஸ்ருதிஹாசன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளுமே ரொம்ப பிஸியா நடிச்சு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, பிரேமம் படத்தோட தெலுங்கு ரீமேக்ல நடிச்சிருந்த நம்மளுடைய ஸ்ருதிஹாசன் வந்துட்டு நடிகர்களால பயங்கரமான விமர்சனத்துக்கு ஆளானாங்க. ஆமாங்க, மலையாளத்துல வெளியான பிரேமம் படத்துக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அத ஸ்ருதிஹாசனோட வாய்ஸ்ல இவங்க தெலுங்குல நடிச்சிருந்தப்ப அந்த டீசர் வெளியே வந்ததுக்கே ஸ்ருதிஹாசனுக்கு எல்லாருமே கலாச்சிட்டாங்க. அதுக்கு ஸ்ருதிஹாசன் வந்துட்டு கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி நிறைய மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எட்வைட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளுடைய வாசகர்கள் கிட்ட எல்லாம் வந்துட்டு வாக்குவாதத்துல ஈடு பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு அந்த தெலுங்குல வெளியான பிரேமம் படம் கூட நல்லா தான் ஓடிச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் ஸ்ருதிஹாசனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமாங்க, இப்போதைக்கு சிங்கம் 3, சபாஷ் நாயுடு ஆகிய படங்களின் படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு புது படத்துலயும் கமிட் ஆகவே இல்லையாங்க. தெலுங்குல பவன் கல்யாணோட கட்டம்மா ராயுடு என்ற படத்துல மட்டும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் வந்துட்டு நம்ம அஜித் சார் தமிழ்ல நடிச்ச வீரம் படத்தோட ரீமேக் தாங்க. ஹிந்தியில சுத்தமா இவருக்கு எந்த பட வாய்ப்பும் வரதே கிடையாதான். அது மட்டும் இல்லங்க, தமிழ்ல இவரை பத்தின பேச்சே அடிபட்டது கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு காலத்துல தமிழ்ல முன்னணி ஹீரோயின்ல இருந்து வந்த இவங்க இப்போ கிட்டத்தட்ட தமிழ்ல சான்ஸ் கேட்டா யாருமே வந்துட்டு பதில் கூட சொல்ல மாட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, இவங்க தானாதான் வந்துட்டு பட வாய்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா பட வாய்ப்புகள் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா தமிழ்ல வந்துட்டு இளம் நடிகைகள் போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறதுனால ஸ்ருதிஹாசனுக்கு இப்ப வாய்ப்பு அந்த அளவுக்கு கிடைக்கதே இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்ருதிஹாசன் சமீபத்துல நடிச்சு வெளியே வந்த ஒரு சில படங்கள் கூட வந்துட்டு தமிழ்ல அந்த அளவுக்கு பெருசா ஓடவே இல்லை. இதனாலேயே வந்துட்டு ஸ்ருதிஹாசனுக்கு சுத்தமா மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் 1-2 வருஷத்துல வந்துட்டு ஸ்ருதிஹாசனை பத்தி தமிழ்ல நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. எங்க 7ஆம் அறிவு படத்துல பட்டைய கிளப்பின ஸ்ருதிஹாசனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம ஸ்ருதிஹாசன் நிலைமை. ஆனா இவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரி இல்லைங்க. ஹிந்தில வந்துட்டு எப்படியாவது பட வாய்ப்புகள் வந்துடணும் அப்படின்ட்டு நிறைய பார்ட்டிஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இவங்களோட கஷ்டம் அந்த பார்ட்டியில கூட இவங்களை யாருமே கண்டுக்கிறது இல்லையாங்க. ஆமாங்க, இவங்க கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்களாம், போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்களாம். பட் படங்கிடம் அப்படின்னு ஏதாவது பேசினா ஐ பி பேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இதனால ஸ்ருதிஹாசன் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.